வணக்கம் மக்களே, நான் சுபனேஷன். இது உங்களோட சுபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாருதியோட ரொம்ப காலமாக ஒரு நம்பகத்தன்மையான கார். மாதம் சொப்பமாக ஒரு 10,000 யூனிட்ஸ் வித்துட்டு இருந்த ஒரு கார். இப்போது கடந்த 1.5 வருஷமாக அதோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. ப்ளஸ் ஃபினான்ஷியலி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகி அடுத்த லெவல் காருக்கும் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற கார் எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10. ஸோ இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பேக் ட்ராப் உண்டு. அதாவது நார்மல் ஆல்டோவாக லான்ச் ஆகுது. நம்ம 800 இருந்த காலத்திலேருந்தே இந்த வண்டி இருக்குது. அண்ட் ஸ்டில் அந்த கார் இருந்த டைமில் ஃபர்ஸ்ட் சேலான கார் இன்னமுமே ஓடிக்கிட்டு இருக்கு. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே ஒரு க்ரௌட் ஃபேவரட் கார் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில். அதாவது இந்தியாவோட இப்போ இருக்கிற ஸ்மாலஸ்ட் ஹேட்ச்பேக் கார் இதுதான் மாருதியில். அண்ட் தென் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் கார் வாங்குகிற நிறைய பேர்த்துக்கு இந்த கார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீம் கார் அல்லது கோ டு கார் அப்படின்னே இருந்துச்சு. இந்த கார் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் ரியல் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி கார்னே சொல்லலாம். ஏன்னா இதோட டாப் எண்ட், அதாவது உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக் இருக்குது, முன்னாடி ஆட்டோமேட்டிக் கிடையாது. பட் இப்போ ஆட்டோமேட்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.5 lakhs ஆன் ரோட் ப்ரைஸில் உள்ளே வந்துருச்சு. அண்ட் தென் இந்த காரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஒரு மேனுவல் கார் நீங்கள் போனீங்கன்னா 5 lakhsலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு கார் நீங்கள் வாங்கிக்கலாம். ஈவன் இப்போ மாருதி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு, அதாவது அந்த ஆல்டோ K10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைஸ் கட்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க, மறுபடியும் அதோட சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வாங்க இந்த காரை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்டோ K10ஓட டைமென்ஷன் பார்த்துருவோம். ஸோ டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மீட்டர் கார் இது. அதே மாதிரி ஒரு 1.5 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய கார், ஹைட்டுமே வந்து தோராயமாக 1.5 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த கார் முக்கியமாக அதிகமாக சேலாகிறதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் தான். அதுக்கப்புறம் இதோட டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 மீட்டர் தான். ஸோ சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த கார் தான் பெஸ்ட்டாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு. ஓகே, இப்போ வாங்க இந்த காரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வண்டியோட எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். இதில் டாப் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாடி கலர் பம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ரியர் வியூ மிரர்ஸ், அதாவது ORVMs வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக தான் இருக்குது. இதில் டாப் எண்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீலெஸ் என்ட்ரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போது நீங்கள் வண்டிக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னா வண்டியில் வந்து டியூவல் டோன் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ ஆல்டோ K10ஓட என்ஜின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1 liter டியூவல் ஜெட் என்ஜின். இது வந்து ஒரு 3 cylinder என்ஜின். இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 80+ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் கொடுக்குது. ஒரு 66-67 bhp பவர் கொடுக்குது, ஜென்ரேட் பண்ணுது. இந்த என்ஜினோட எஃபிஷியன்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 km/L வரைக்கும் தரும் அப்படிங்கிற மாதிரி ARA அப்ரூவல் இருக்குது. பட் அது மீறியும் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்துச்சு. அண்ட் தென் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆல்டோ K10 2025 மாடலோடது வந்து பார்த்தீங்கன்னா 145 km/h போகும். அதே முன்னாடி இருந்த மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 160 வரைக்குமே போயிருந்திருக்கு. இது போக இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பேர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இது எல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறங்காட்டி இதோட ரிப்பேர் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குங்க. ஓகே, இப்போது வண்டியோட ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர்ட் பம்பர்ஸ் டாப் எண்ட் மாடல்ஸில் வந்துடுது. பட் பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் பம்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ORVMs, அதாவது ரியர் வியூ மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டட் தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் கீலெஸ் என்ட்ரி இருக்குது, பட்டன்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் இன்சைட் உள்ள காருக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடுது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது. அண்ட் தென் இதெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற AC வென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மேனுவலாக தான் ஆப்ரேட்டடாக இருக்குது. அண்ட் தென் இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 214 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து டியூவல் டோனில் கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபீச்சர் வைஸ் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஏர் பேக்ஸ் மட்டும்தான் இருக்குது, டிரைவர் அண்ட் பேசஞ்சர். சைட்ஸில் ஏர் பேக்ஸ் கிடையாது, பேக் சீட்ஸ்க்கு ஏர் பேக்ஸ் கிடையாது. அதே மாதிரி ரியரில் ஏசி வென்ட்ஸ் கிடையாது. அண்ட் தென் இதோட ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ரியரில் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபீச்சர்ஸில் மிஸ் ஆகிறது. அடுத்து நம்ம சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி 2 ஏர் பேக்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வித் இபிடி இருக்குது. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது. தென் மேனுவலில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் சேஞ்சிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர். அண்ட் இதோட பிளாட்ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் சேசஸில் தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலையபிளாக ஒரு சேஃப்டியான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி மாருதி கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது நம்ம ஆல்டோ கேட்டனை பொறுத்த வரைக்கும் 2 ஃபியூல் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பெட்ரோல், இன்னொன்று வந்து பெட்ரோல் சிஎன்ஜி. ஸோ இது 2 தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இதோட வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து ஏஎம்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. அதில் ஸ்டாண்டர்ட் தான் வந்து பேஸ் வேரியண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்ஸ் அது எதுவுமே இருக்காது. பேஸ் வேரியண்ட், நோ பவர் விண்டோஸ், நோ மியூசிக் சிஸ்டம். இதுதான் வந்து எஸ்டிடியோட இது. அண்ட் தென் எல்எக்ஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன், பாடி கலர்ட் பம்பர்ஸ். இதிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஒரே மாதிரி இருக்கிறதுலாம் வந்துடும். அப்புறம் பேசிக் எசென்ஷியல்ஸ் வந்துடும். இதில் விஎக்ஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ், ரிமோட் கீ, அப்புறம் ஃபீச்சர்ஸ் வந்து ரேடியோ, அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக். இந்த விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டச் டிஸ்பிளே வராது, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வந்து விஎக்ஸ்ஐலேருந்து அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ ப்ளஸ். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் வந்துடும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துடும். தென் விஎக்ஸ்ஐ ப்ளஸில் ஆட்டோமேட்டிக். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே நான் முன்னாடி இருந்த இந்த காரோட எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். தென் அதுக்கப்புறம் எல்எக்ஸ்ஐ சிஎன்ஜி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி ஆட்-ஆனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆனால் பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அதில். ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, தென் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேரியண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வராது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிம் தான் வரும். அண்ட் தென் நீங்கள் வேணும்னா ஆட் ஆனால் கப்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். இதுதான். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் பார்ப்போம். ப்ரைஸில் வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் கோயம்புத்தூருக்கு 4.96 lakh. இது ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் 5 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஆன் ரோட் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய வண்டி. தென் இதோட எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் வந்து 5.84 lakhs வருதுங்க. தென் விஎக்ஸ்ஐ, அப்புறம் விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.25, அதுலேருந்து ஒரு 30,000 ரூபாய் சேர்த்து 6.60 அப்படிங்கிற மாதிரியான ப்ரைஸில் நிற்கிது. தென் விஎக்ஸ்ஐ ஆட்டோமேட்டிக், அதாவது ஆட்டோமேட்டிக்கோட பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,84,000 ரூபா வருது. ஸோ இதில் சிஎன்ஜி ப்ளஸ், அதாவது விஎக்ஸ்ஐ ப்ளஸ் ஆட்டோமேட்டிக், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நிற்கிது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆர்டிஓ சார்ஜஸ் மாறலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் போடுற கம்பெனிஸை பொறுத்து மாறும். ஸோ அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் போடுறதாகட்டும், ஆர்டிஓ பண்ணுறதாகட்டும், நீங்கள் ஆக்சசரிஸ் வாங்குறதாகட்டும் அதை பண்ணலாம். ஸோ இப்போது இந்த கார் ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் தான் வேணும். எனக்கு சிட்டிக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் பீப்புள் ப்ளஸ் கம்யூட்டேஷனுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த கார் பெஸ்ட்டாக இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் யங் பர்சன், கொஞ்சம் நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவர் அப்படின்னா 7 லட்சம் ரூபாய்க்கு இந்த வெஹிக்கிள் வாங்குறதுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாருதியிலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷிஃப்ட் முன்னாடியே போட்டிருந்தேன், அது மாதிரி எக்ஸ்ப்ரெஸோ இருக்குது. ஸோ உங்களுக்கு செலீரியோ இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெஹிக்கிள் வாங்குறத பற்றி யோசிங்க. தென் ஸோ இப்போது மாருதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் அவங்களோட ஷோரூம்ஸ்க்கு போய் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். எந்த ஒரு வெஹிக்கிளுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் வாங்குங்க. உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்குங்க. நீங்கள் லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும் வாங்குங்க. அதே மாதிரி ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். வெஹிக்கிள் பைக்குனா இது ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். சேஃப்டி ஃபர்ஸ்ட். அண்ட் ரோட் ரேஜில் இண்டல்ஜ் ஆகாதீங்க. ஏன்னா அது ப்ராப்ளம்னா அது 2 பக்கமும் தான் வரும். ஸோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு வெஹிக்கிளை பற்றி வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கியாவில் வந்து அப்ரூவல் கிடைச்சிருச்சு. ஸோ கியா கேரன்ஸ் கிளாவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் எடுக்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Subbanation. Bye bye.